இன்ஸ்டாகிராம்ல நீங்க டெலீட் பண்ண ஸ்டோரியை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்க வந்து ரீசெண்டா டெலிட் பண்ண அந்த ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கும். நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப ரீல்ஸ்லாம் டெலிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சைட்ல ரீல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீல்ஸ்லாம் டெலிட் பண்ணது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸ்டோரி ஆப்ஷன் தான் இந்த சைட்ல வந்துருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் பண்ண ஸ்டோரி எல்லாமே வந்து இருக்கும். இப்போ அதில் எதை நீங்க ரெக்கவர் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டோர் கொடுத்துட்டு திருப்பி ரீஸ்டோர் கொடுத்ததுமே அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் வந்து ஆயிடும். இப்போ எப்படி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல டெலீட் பண்ண ஸ்டோரியை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.